பெட்டுங்கிறது ஒருத்தருக்கும் ஒரு விதமான எமோஷன், பலரோட லோன்லினஸை போக்குற, பலருக்கும் மென்டல் பீஸ் கொடுக்குற ஒரு பெஸ்ட்டு கம்பெனினா பெட் தான் இருக்கும். ஒருத்தரும் ஒரு விதமான பெட் கூட அட்டாச்சாக இருப்பாங்க. சிலருக்கு டாக், சிலருக்கு கேட், சிலருக்கு பேர்டு, இல்லைனா வேறு எதுனா உயிரினம். ஆனால் அது எல்லாமே அவங்களோட லைஃப்பில் ஒரு வேல்யூ ஒன்று ஆட் பண்ணும். எந்த சுச்சுவேஷன்லையும் யாருக்காகவுமே அதை விட்டு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இங்கே ஒரு ஒஸ்ட்டு சுச்சுவேஷனில் வேறு வழியே இல்லைங்கிற பட்சத்தில் அதுவும் உடனே வந்து கூட்டு போயிடலாங்கிற நம்பிக்கையில் தன்னோட 8 டாக்ஸையும் ஒரு பனி பிரதேசத்தில் கட்டி போட்டு வச்சுட்டு போயிடுறாரு ஹீரோ. பட் நான் சொன்ன மாதிரி அது ஒரு ஒஸ்ட்டு சுச்சுவேஷன். உடனே அவரால் திரும்ப வர முடியல. அண்ட் யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இல்லை. இவருக்கு அதுக்கு மேலே உள்ள பாசத்தாலையும் பெருசாக எந்த ஒரு ரிசோர்ஸும் இல்லாத ஒரு இடத்துல அதுங்களை கட்டி வேறு போட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற அந்த கில்ட்னாலையும் எப்படியாவது அங்கே போகணும்னு முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பார். ஆனால் 6 மாதம் இவரால் போகவே முடியாது. இதுக்கடையில் ஒரு பனி பிரதேசத்தில் 6 மாதம் அதுவும் கட்டி போட்டிருக்க நிலமையில அந்த டாக்ஸ்லாம் எப்படி சர்வே பண்ணிச்சு அண்ட் ஃபைனலாக அவர் போய் அதுங்களை கூட்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிற கதையை ரொம்பவே உருக்கமாக சொல்லியிருக்க ஒரு படம் தான் அந்த 8 Below. நம்ம பால்வாக்கர் நடிச்சிருப்பாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ரிவ்யூங்கிற பேரில் இதை பற்றின ஒரு கன்றாவியான வீடியோ நம்ம சேனலில் ஒன்று போட்டிருப்பேன். பயப்படாதீங்க, அதை போய் செக் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். பட் டைம் இருந்தால் நிச்சயம் இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு மூவியோட சஜஷனோட வந்து சந்திக்கிறேன். பாய்.